ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனம். லேவியனும் உன்னோடு பங்கு சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவர்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆம், ஆசீர்வாதம் இல்லையே என்று வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் வேதாகமத்தில் யாரையெல்லாம் ஆசீர்வதித்தார், எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதாமை உருவாக்கினார், எல்லாவற்றையும் உருவாக்கினார். உருவாக்கி அவனை ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு கற்பனைகளை வைத்தார். இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடாதே என்று ஒரு கற்பனையை வைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், ஒரே ஒரு கற்பனைகள். இவனை ஆசீர்வதித்து கற்பனைகளை வைக்கிறார். ஆனால் இந்த கற்பனையை இவன் தவறிவிட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2வது மனிதன் நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி அதன் பின்பு அவனை ஆசீர்வதித்தார். மழை இரவும் பகலும் மழை பெய்ய போகுது. நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். காட்டிற்கு போய் பெரிய பெரிய தடிகளெல்லாம் வெட்டி 6 மாதத்திற்கு தேவையான ஆகாரம் எல்லாவற்றையும் செய்து முடித்து கர்த்தர் அவனை அந்த தண்ணீர் அழிவிலிருந்து அவனை பாதுகாத்து அந்த பேழையிலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். வெளியே புறப்பட்டவுடன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகுங்கள் பெருகுங்கள் என்று. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேழைக்குட்படும் பொழுது எல்லாவற்றையும் செய்து பேழைக்குட்பட்டான். அதிலிருந்து வெளியே புறப்படும் பொழுது ஆசீர்வதித்தார். ஆம் அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் என்ன வேதனைகளோடு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமை பாருங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதாமை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் உருவாக்கி அவனை ஆசீர்வதித்தார். உருவாக்கி அவனை கொண்டு வைத்து அவனை ஆசீர்வதித்தார். பின்பு நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கர்த்தருடைய கட்டளையில் செய்து நிறைவேற்றின பின்பு அவனை ஆசீர்வதித்தார். கடினமான வேலைகள்
கடினமான வேலைகளையும் மத்தியிலும் அவன் அவைகளை செய்து முடித்தான். முடித்த பின்பு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து பார்ப்போமானால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் முதலாவது எடுத்தவுடனே, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுது வந்து பலித்தது என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ஒவ்வொன்றாய் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அழைத்த அழைப்புக்கு ஆண்டவர் சொன்ன அவன் வேதவசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அவன் அழைத்த இடம் இன்னதென்று தெரியவில்லை. உடனே அவன் கீழ்ப்படிந்து அந்த இடத்திற்கு வந்தான். கீழ்ப்படிந்து முதலாவது அவன் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். அடுத்து அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதை அப்படியே விசுவாசிக்கிறான். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, கீழ்ப்படிதல். நீங்கள் இந்த வார்த்தைக்கு கேட்ட உடனே நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கப்பாவார். ஆம் அன்புக்குரியவர்களே, உங்களை அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவனுக்கு எப்பொழுது அவனுடைய ஆசீர்வாதம் வந்தது என்றால், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்தை சத்தத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து அழைக்கிறார். ஆனால் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வதித்தே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமை பார்த்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து முடித்தார். நோவாவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் இவனுக்கோ கர்த்தர் ஆசீர்வதித்தே வந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏனென்றால் வந்தார் என்றால் முதலாவது இவன் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருந்தது. கர்த்தர் சொன்ன இடத்திற்கு அவன் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருந்தது. சொன்ன அறியாத இடம், தெரியாத இடம், அந்த இடத்திற்கு வருவதே கடினம். ஆனால் வந்து அவருடைய வார்த்தைக்கு நம்பி வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பின்னொரு நாட்களில் விசுவாசித்தான். அவனுக்கு 100 வயது ஆயிடுச்சு. நான் உனக்கு பிள்ளையை தருவேன் என்று அதை விசுவாசித்தான், அதை பெற்றுக்கொண்டான். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்த விதங்கள் வித்தியாசம். ஒருவனுக்கு ஆசீர்வதித்து கற்பனைகளை கொடுக்கிறார். ஒருவன் கற்பனைகளை செய்து முடித்த பின்பு அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிய விசுவாசிக்க ஆசீர்வாதங்கள் வந்தது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க இவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்தபடி ஈசாக்கை பார்க்கிறோம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதே போல கர்த்தர் உன்னை 100 மடங்காக ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அவன் ஒரு விதையை போட்டால் 100 மடங்கு. இன்றைக்கு நாம் அதிகமான முறையில் பிரயாசங்களை செலவழிக்கிறோம். ஆனால் பிரயாசங்களை செலவழித்து ஆசீர்வாதங்கள் இல்லையே, பயப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
திகைக்காதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆதாமை ஆசீர்வதித்தார். நம்மளுடைய ஆண்டவருடைய வேலை ஆசீர்வதிப்பதே வேலை. எந்த முறையில் ஆசீர்வதித்தார்? அவனை உருவாக்கின பின்பு ஆசீர்வதித்தார். நோவாவை ஆசீர்வதித்தார். கட்டளைகளை செய்து முடித்து வேலைக்கு உட்பட்டவுடன் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிய, விசுவாசிக்க உடனே அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தே வந்தார் என்று, கூட இருந்தே ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர், நீ அறிக்கையிடு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி அறிக்கையிடு. அப்பொழுது நீ அறிக்கையிடும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் உனக்குள் ஒன்றுமில்லாத சூழ்நிலை ஆசீர்வாதமான சூழ்நிலையாக மாறும். ஆம், அன்புக்குரியவர்களே, ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் ஒரு விதையை போட்டால் 100 மடங்கான ஆசீர்வாதம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன்னையும் ஆசீர்வதிப்பார். அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அவனை எந்த வேளையில் அவனை ஆசீர்வதித்தார்? அவன் வாழ்ந்த தேசத்தில் வறட்சி. எல்லோரும் இந்த தேசத்தை விட்டு கடந்து போகலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிற வேளையில் அவனை ஆண்டவர் தரிசனமாகி, நீ இந்த இடத்திலேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆம், அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீயும் வேதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இந்த ஆண்டவர் சொல்கிறார் உன்னை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அவர்களெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கிறார்களே, எனக்கு எப்படி இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஆபிரகாமை திரும்பிப்பார். அவன் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தரை விசுவாசித்தான். நீயும் கர்த்தரை விசுவாசி. அவன் ஈசாக்கு இருந்த இடத்துல இருந்து கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அருளினார். இந்நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த வேளையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். வேதனையோடு இருக்கிறாயா? கலக்கத்தோடு கூட இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாய்? ஐயோ, என்னுடைய வீட்டில் ஒன்றும் இல்லையே, நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் அந்த தேசத்தில் வறட்சி. அன்புக்குரிய சகோதர சகோதரியரே, மற்றவர்களுக்கு வறட்சியாக இருந்தாலும் உனக்கு கர்த்தர் செழிப்பாக கட்டளையிடுவார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது, ஆனால் உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறபடினாலே இந்த பூமியில் என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என்னை ஆசீர்வதிக்க ஒருத்தரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த ஆண்டவர் உனக்கு கண்ணீரை துடைக்கிறவர், கஷ்டங்களை போக்குகிறவர், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசி, கர்த்தர் உன்னை நடத்துவார். ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை எல்லாருமே அந்த தேசத்தில் வறட்சி, ஈசாக்கை பார்த்து சொன்னார், நீ இந்த தேசத்திலே குடியிரு,
என்று சொல்லும் பொழுது அவன் அந்த தேசத்திலேயே குடியிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருகச் செய்தார். இதே போல அவனை பெருகச் செய்ய போகிறார். இது பெருகச் செய்கிற மாதம். இந்த நாட்களில் உன்னை கர்த்தர் பெருகச் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் இப்பொழுது ஆமென் என்று சொல். நீ ஆமோதிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் எல்லையை விரிவாக்க போகிறார். கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்க போகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறப்பாகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். ஆசீர்வாதத்தின் தேவன் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்பொழுது ஆசீர்வதித்தார்? எல்லா இக்கட்டுகளிலும் நீங்களாக்கி விடுவித்து அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களை நிலைநிறுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உனக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, நம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும் பெரிய காரியங்களில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.